லைவ் தமிழ் செய்திகள். திவினேஷ் வாரத்துக்கு வாரம் ஒவ்வொரு சுற்றுகளிலும் பாடுகின்ற பாடல் மக்களின் மனங்களை கவர்ந்தெழுத்த பாடலாக பார்க்கப்படுகின்றது. திவினேஷ் பாடிய பாசமலர் பாடல் ட்ரெண்டிங் ஆகி பலவரின் உள்ளங்களை கவர்ந்திருக்கின்றது. ஏழை சிறுவனான திவினேஷ் இந்த அளவு பாடுவதற்குரிய ஆற்றல் பெற்றிருக்கின்றான். பல பேரையும் மெய்மறக்க செய்திருக்கின்றது. வாரத்துக்கு வாரம் ஒவ்வொரு சுற்றிலும் திவினேஷ் பாடுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற ரசிகர்கள் மெய் மறந்திருக்கின்றார்கள். அந்த திவினேஷ் பாடும் பொழுது அந்த பாடலுக்கு இருக்கின்ற உயிரோட்டம் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது என்று பலரும் கூறிக்கொள்கின்றார்கள். திவினேஷை பொறுத்தவரையில் அவன் பாடுகின்ற திறமையும் அவனுக்கு கிடைக்கின்ற ஆற்றலும் ஏழை சிறுவனாக இருந்தாலும் பல பேரின் உள்ளங்களையும் உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் ரசிகர்களின் உள்ளங்களையும் கவர்ந்த ஒருவனாக பார்க்கப்படுகின்றான். வாரத்துக்கு வாரம் திவினேஷ் பாடமாட்டானா, நாங்கள் இவனுடைய பாடலை கேட்க முடியாதா என்று பல பேர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சரிகமபா லிட்டில் சாம் நிகழ்ச்சியில் சிறுவர்களுக்கென்று ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி தற்பொழுது முதியவர்கள் ஆர்வமாக இதில் கலந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. பல திறமைசாலிகள் இந்த போட்டியில் பங்கு பெற்றுகின்றார்கள். ஆனால் பழைய பாடல்களுடன் களமிறங்கி இந்த இளைஞர்களின் உள்ளங்களை கவர்வது என்பது இலகுவான விடயம் அல்ல. அந்த அளவுக்கு திறமைசாலியாக இந்த திவினேஷ் இருக்கின்றான். அண்மையில் அவன் பாடிய பாசமலர் பாடலை அந்த பாடல் ட்ரெண்டிங் ஆகி சமூக வலைத்தளங்களில் உலா வந்து கொண்டிருக்கின்றன. இதை பல பேரும் பாராட்டியிருக்கின்றார்கள். ஆனால் திவினேஷ் இன்னும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றாரா என்ற, அதாவது சரிகமபா நிகழ்ச்சியை பார்க்கின்ற பல பேர் பல கேள்வி கணக்குகளை தொடுத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் திவினேஷுக்கு எதிர்காலம் வெற்றியை ஈட்டிக் கொடுக்கும் என்பதில் நம்பிக்கையாக லைவ் தமிழ் இருக்கின்றது. சரிகமபா நிகழ்ச்சி அதன் நடுவர்கள், அதன் இயக்குநர்கள் திவினேஷ் தொடர்பாக மீண்டும் ஆராய்ந்து இறுதி சுற்றில் முதலாம் நபராக வரக்கூடிய வாய்ப்பை அவருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றது. ஏனென்றால் திவினேஷின் பாடலும் அவரை பாராட்டாதவர்களும் இல்லை என்று கூற வேண்டும். எந்த நிகழ்ச்சியில் திவினேஷ் வந்தாலும் அங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாரிய கரகோஷமும் அவருக்கான ஆரவாரமும் இருப்பதை நாங்கள் அறிவோம். இதை பல ரசிகர்களும் கூறியிருக்கின்றார்கள். இந்த லைவ் தமிழ் இது தொடர்பாக தொடர்ந்தும் ஆராய்ந்து கொண்டே இருக்கும். லைவ் தமிழுடன் இணைந்திருங்கள்.